கதற உரா 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 கதற உரா கதற உரா 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 கதற உரா. இப்போ இந்தியன் 2 இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டத்தில் இங்கே நம்ம படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவரை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாக இப்போ போட்டுட்ருக்கேன், என்னால் முடியவே இல்லை. ஆனால் கமல் சார் வந்து குறைஞ்சபட்சம் 5-6 வருஷமாக எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடித்தார் அப்படின்ற பயங்கரமான ஒரு வியப்பு தான். தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் சார் அவங்களோட தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்து கூட சுபாஸ்கரன் சாரோட படம் கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நிமிஷம் இந்தியன் 3யோட அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க. சும்மா அப்படி இருக்குது. கதரா உரா 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 அவ்வளவு அருமையாக இருக்குது. மியூசிக் அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பழைய மியூசிக் ஏஆர் ரகுமான் சாரோடது அந்த இந்தியன் 1ல் வரும்ல, அது ஒரு நிமிஷம் வருது. அவ்வளவு சும்மா தேட்டரே வந்து அப்படியே சைலண்டான்னு பார்க்குது. அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரி இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அது நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் இதில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நிறையா பேர் வந்து கேட்டீங்க எதற்காக நான் குதிரையில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஆமாம், அது படம் பார்க்கும்போது தெரியும் எதுக்காக கூல் சுரேஷ் வந்து குதிரையில் வந்தார் அப்படின்றது. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க இது வந்து கமல் சார் கெட்டப் மாதிரியே இல்லை அப்படின்னு. ஏப்பா எனக்கு எப்படிப்பா கமல் சார் கெட்டப் வரும்? அது கமல் சார் வேற, கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருங்க இது வந்து கூர்க்கா மாதிரி இருக்கு, கூர்க்கா கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்பவும் சொல்கிறேன், கூர்க்கா கூல் சுரேஷ் மாதிரி தான் இருக்கு. அது எனக்கும் தெரியும். இன்று முதல் கூல் சுரேஷ் கூர்க்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சந்தோஷமா? வெந்து தணிந்தது காடு. கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு போடு.